6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் 1ல் சீ டர்ட்டில்ஸ் அதில் இருக்கக்கூடிய க்ளாசரி தான் பார்க்குறோம். ஸோ மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் த சீ, அதாவது கடலில் வாழக்கூடிய ஏதோ ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் நம்ம மெரைன்னு சொல்லுவோம், ஃபவுண்ட் இன் த சீ. நெக்ஸ்ட் ஸ்பீசஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் காமன் ஃபீச்சர்ஸ்னால் அதுக்கு எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதான் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்பீசஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். கோஸ்டல் அப்படின்னா கடற்கரை. லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சீ, அதாவது கடலினுடைய ஓரம். எட்ஜுனா அதனுடைய ஓரம், எல்லை பகுதின்னு சொல்லுவீங்களா, அந்த ஓரங்கள், அதான் மண் தரை. அப்படின்னா என்னது? கோஸ்டல், கடற்கரையை தான் நம்ம சொல்கிறோம். கோஸ்டல்னா கடற்கரை. லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சீ. ஸோ மெரைன், ஃபவுண்ட் இன் த சீ. ஸ்பீசஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர்ஸ். கோஸ்டல், லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் அ சீ. நெக்ஸ்ட் glossary, flippers. Flippers, broad flat limbs used for swimming. ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏதுவான அகலமான மற்றும் தட்டையான கை கால்களை கொண்டது, அதான் ஃப்ளிப்பர்ஸ். ப்ராட் ஃப்ளாட் limbs used for swimming. predators, உணவுச்சங்கிலி. அனிமல்ஸ் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட், தன்னுடைய உணவுக்காக மற்றொரு அனிமலை வந்து கொல்றது. உணவுச்சங்கிலி, கொன்று அது சாப்பிடும். predators, animals that kill other animals for food. haul, pull with force, நல்ல ஃபோர்ஸாக இழுக்கிறது. haul, pull with force. slash, cut. ஸ்லாஷ்னா கட் பண்ணுறது. laboriously, with great effort, சிறந்த ஒரு எஃபர்ட் போடுறது. laboriously, with great effort. snout, pointed nose of an animal. அனிமனுடைய நோஸ் அது ரொம்ப ஷார்ப்பான பாயிண்டடாக இருக்கும். ஸோ அந்த நுனிப்பகுதி மூக்கு இருக்குது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம ஸ்னவுட்னு சொல்லுவோம். ஸ்னவுட், பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். கேவிட்டி, எ ஹாலோ ஸ்பேஸ், காலியான இடம், அதைத்தான் கேவிட்டின்னு சொல்லுவோம். கேவிட்டி, எ ஹாலோ ஸ்பேஸ். எமர்ஜ், கம் அவுட், வெளியே வர்றது. எமர்ஜ், கம் அவுட். கேமோஃப்ளாக்னா ஹைடன், அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து மறைக்கிறது. கேமோஃப்ளாக், ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங். இன்குபேட், ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த். இன்குபேட், ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ் வெளியே வந்தோடனே அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து வார்ம்த், நல்ல ஒரு வார்ம்த்னா இதமான ஒரு இடத்துல வந்து அது பதுக்கி வைக்கும். ஸோ இன்குபேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. hatch eggs using warmth. survive, continue to live. survive, continue to live, அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறது தான் survive, வாழ்கிறது. continue to live. mysterious, facts that are difficult to understand, நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், கற்பனை கேட்காத விஷயங்கள், பட் அதை சொன்னோம்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா, அது உண்மையாக இருக்காதுன்னு சொல்லுவோம். மர்மங்கள். மிஸ்டீரியஸ், ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபேஷினேட்டிங், அட்ராக்டிங் கிரேட்லி. ஃபேஷினேட்டிங், அட்ராக்டிங் கிரேட்லி. ஸோ ஒரு விஷயம் வந்து ஃபேஷனாக இருந்தால் நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, நம்ம டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடுவோம். இப்போது ஃபேஷினேட்டிங்னா அட்ராக்டிங் கிரேட்லி. டிகேட், எ பீரியட் ஆஃப் 10 years, 10 வருடங்கள் சேர்ந்த அந்த பீரியடை தான் நம்ம டிகேட்னு சொல்லுவோம். டிகேட், எ பீரியட் ஆஃப் 10 years. நெக்ஸ்ட் போம் 1, த crocodile, அதனுடைய க்ளாசரி தான் பார்க்க போகிறோம். டோத் அப்படின்னா அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார் டஸ், அதாவது இப்போ டூன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது அப்போது வந்து ஓல்டு இங்கிலீஷில் டோத்னு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார் டஸ். இம்ப்ரூவ், டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர், ஸோ இருந்ததை விட நம்ம இப்போ கொஞ்சம் பெட்டராக வந்துட்டோம். இம்ப்ரூவ், டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். சியர்ஃபுல், ஹாப்பி. ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப மைல்டாக இருக்கிறது. ஜென்ட்லி, சாஃப்ட்லி ஆர் மைல்ட்லி. நெக்ஸ்ட் ப்ரோஸ் 2, வென் த ட்ரீஸ் வாக்டு, அதனுடைய க்ளாசரி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளாசரி பார்த்திங்கன்னா, ஃபர்டைல் அப்படின்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் க்ராப்ஸ். ஸோ நம்ம நிறையா க்ராப்ஸ்
ஆர் பிளான்ட்ஸ், நிறைய செடிகள் அல்லது தானியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் க்ராப்ஸ். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி நம்ம நிறையா பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் க்ராப்ஸ் அப்படின்னா ஃபர்டைல். நெக்ஸ்ட் abandoned அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர். abandonedனா நம்ம சொல்லுவோம் தத்தெடுத்தவங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அவங்கள கேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. abandoned லெஃப்ட் வித்தவுட் கேர். விகோரஸ் அப்படின்னா ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங். விகோரஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. விகோரஸ், ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ப்ரொட்டஸ்டட் மீன்ஸ் ஆப்போஸ்டு ஆர் டிஸ்அக்ரீடு. நம்ம அதை வந்து ஆப்போஸ் பண்ணி பேசுகிறது. யாராவது ஒருத்தவங்க இது இப்படி தான் சொன்னால் இல்லை அது இப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஆப்போஸ் பண்ணி பேசுகிறது. அப்படி இல்லைனா டிஸ்அக்ரி, அவங்க அக்ரி பண்ணி சொல்லுவாங்க, நம்ம வந்து டிஸ்அக்ரி பண்ணுறோம். ஸோ ப்ரொட்டஸ்டட் மீன்ஸ் ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீடு. நைட்மேர் அப்படின்னாலே கனவு தான். எ ஃப்ரைட்னிங் ட்ரீம். நைட்டு இப்போ பயந்துட்டு நம்ம கனவு காம்போம் இல்லைங்களா இரவு. ஸோ அதுதான் எ ஃப்ரைட்னிங்னா பயப்படுறது. எ ஃப்ரைட்னிங் ட்ரீம். நைட்மேர், எ ஃப்ரைட்டனிங் ட்ரீம். நெக்ஸ்ட் இன்டர்ஃபெரிங், ஸ்டாப்பிங். ஸோ இன்டர்ஃபெரிங் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறது. ஸ்டாப்பிங், இன்டர்ஃபெரிங், ஸ்டாப்பிங். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளாசரி ரேம்பிளிங் அப்படின்னா வாண்டரிங். வாண்டர்னா ஒன்றும் கிடையாது, இங்கிட்ட நம்ம அலைஞ்சிட்டே இருக்கிறது. ஒய் ஆர் யூ வாண்டரிங் ஹியர். ஸோ ரேம்பிளிங்னா வாண்டரிங். ஸ்ப்ரவுட் மீன்ஸ் வென் சீட்ஸ் பிகின் டு க்ரோ இன்டு ஸ்மால் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு சின்ன விதை வச்சுருப்போம், அந்த விதையிலேருந்து ஒரு சீட் வந்து முளைச்சி வளர ஆரம்பிக்குது. ஸோ வென் சீட்ஸ் பிகின் டு க்ரோ இன்டு ஸ்மால் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெக்டாகுலர் மீன்ஸ் ஐ கேச்சிங். ஸோ ஐ கேச்சிங், ஸ்பெக்டாகுலர். நம்ம ஸ்பெக்டாகுலர்னாலே நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான். எதுக்காக ஸ்பெக்ஸ் நம்ம போடுறோம், ஸோ நம்மளுக்கு பார்வை கொஞ்சம் டல்லாச்சுன்னா போடுவோம். இப்போ ஐ கேட்ச், அந்த பார்வை கேச்சிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெளிவாக தெரியணும், அதுக்காக நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெக்டாகுலர், ஐ கேச்சிங். நெக்ஸ்ட் பெக்கோண்ட் அப்படின்னா டு சிக்னல் வித் யோர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. இப்போ யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட பேசாமல் சைகையில் இங்கே வா வா அப்படின்னு கூப்பிடுவோம், இங்கே வா வான்னு கூப்பிடுவோம். ஸோ பெக்கவுண்டுன்னா அந்த சிக்னல் நம்ம கையில் பண்ணுறது தான். டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீஸுங்கிற போம், அதில் இருக்கக்கூடிய க்ளாசரி பார்க்கலாம். ஸோ க்யூவர்ஸ் அப்படின்னா ஷேக்ஸ் குவிக்லி, ரொம்ப வேகமாக ஷேக் பண்ணுறது. நம்ம ஷேக்கிங் வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறது. ஷேக்ஸ் குவிக்லி. க்யூவர்ஸ், ஷேக்ஸ் குவிக்லி. ப்ளசண்ட், என்ஜாயபிள். ஸோ ஹாப்பியாக இருக்கிறது. ப்ளசண்ட், என்ஜாயபிள். எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய க்ளாசரிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய க்ளாசரிஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபாரின். ஃபாரின்னா பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. ஸோ வேற ஒரு கண்ட்ரி. ஃபாரின்னா அதர் கண்ட்ரி. மெர்ச்சன்ட்ஸ், பீப்புள் ஹூ ட்ரேட். ஸோ ட்ரேட்னா யார், வணிகர். அதான் நம்ம மெர்ச்சன்ட்ஸ், வணிகர். பீப்புள் ஹூ ட்ரேட். செயில்டுனா ட்ராவல்டு இன் அ போட் ஆர் ஷிப். போட்டில் ட்ராவல் பண்ணுறவங்கன்னா நம்ம ஷெயில்டுன்னு சொல்லுவோம். ட்ராவல்டு இன் அ போட் ஆர் ஷிப். நெக்ஸ்ட் போர்ச்சுகீஸ் அப்படின்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகலில் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் நம்ம போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலர், வெல் நோன், ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். பாப்புலர், வெல் நோன். டெலிஷியஸ், டேஸ்டி. நெக்ஸ்ட்டு போம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீசஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய க்ளாசரிஸ் பார்த்தோம்னா சின்னமன் அப்படின்னா த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட். ஸோ இது வந்து ஒரு வகையான வாசனை மரம், அதுதான் சொல்லியிருக்காங்க. த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட். சின்னமன், ஏலக்காய். நெக்ஸ்ட்டு கார்லிக், பூண்டு. எ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பல்பாக ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பல்பு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பீசஸ் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய பல்பு மாதிரி இருக்கும். அது வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்து கொடுக்கும், சமையலில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கார்லிக், எ ஸ்மால் பல்பு வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். நெக்ஸ்ட்டு ராட்டில் ஆஃப் அப்படின்னா ரிசைட். ஸோ சொல்கிறது. ராட்டில் ஆஃப் அப்படின்னா ரிசைட். சீசேம் சீட்ஸ் அப்படின்னா ஜிஞ்சல்லி சீட்ஸ். ஸோ சீசேம் சீட்ஸ் அப்படின்னா ஜிஞ்சல்லி சீட்ஸ். ஸோ நல்லெண்ணெயினுடைய விதைகள், அதான் வந்து சீசேம் சீட்ஸ், ஜிஞ்சல்லி சீட்ஸ். அவுச் அப்படின்னா தட் சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் பெயின். ஸோ நம்ம
எக்ஸ்க்ளமேட்டரிலாம் பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்க்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பெயின் ஆகிறதுக்கு கீழே சடனாக விழுந்துட்டோம், பெயின் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவுச், இட்ஸ் பெயினிங் அப்படிம்போம்ல. ஸோ அந்த அவுச் தான் அது. அவுச் அப்படின்னா சவுண்ட் தட் எக்ஸ்ப்ரெஸஸ் பெயின். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம்னா நம்மளுக்கு இது வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிக்கிறதை காட்டிலும் சிலபஸ் வச்சு சிலபஸ் பேஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் நம்ம புக்கில் கவர் பண்ணாலே இது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.